சரி, இப்ப இதுல இவங்க அந்த சுவிட்ச்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுவிட்ச்ல எந்த ப்ராப்ளமும் இல்லங்கிறப்ப, ஏற்கனவே அறிக்கையில சொன்ன மாரி ஒரு பைலட் இன்னொருத்தர் பைலட்ட இந்த சுவிட்ச ஏன் ஆஃப் பண்ணன்னு கேட்கிறாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டதுன்னு சொன்னாங்க ஸோ அடிப்படையில அது ஒரு பைலட் தான் பண்ணதுன்னு எடுத்துக்க முடியுமா அப்போ? இப்ப நம்ம அத பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா, அ இப்ப அது கேட்டிருக்கிறது ஒண்ணுதான். இத தவிர இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு சொல்லல, பின்னால என்ன பேசுனாங்கன்னு சொல்லல. இது எதுக்காக அது குறைவான இன்ஃபர்மேஷன குடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அங்க இந்தியன் பைலட் அசோசியேஷனும் ரொம்ப கொதிச்சிருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க முழுமையா குடுக்கல. குடுக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தப்பான ஸ்பெகுலேஷனுக்கு நீங்களே வழிவகுத்துட்டீங்க. ஓ! இப்படிதான் இருக்குமான்னு எல்லாம் கெஸ் பண்ணிக்கிற மாரி பண்ணிட்டீங்க. அது பின்னால இருக்கிறதும் அதுக்கு அதுக்கு முன்னால இந்த கான்வர்சேஷன் குடுத்திருந்தா, அல்லது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அந்த அந்த செகண்ட் பை செகண்ட் அவங்க பார்த்திருப்பாங்க அந்த டேட்டா. அதுவும் இந்த கான்வர்சேஷன் எல்லாமே கரெக்ட்டா குடுத்திருந்தா, ஓரளவு இது இந்த டைரக்ஷன்ல போலான்னு. இவங்க குடுத்தது தப்பான டைரக்ஷன்ல போற மாரி இருக்கு. அதனால ஐ திங்க் இந்த நேரத்துல ஸ்பெகுலேட் பண்ணாத இருக்கிறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன்.